ஸ்ரீனிவாசா கல்யாணம், திருப்பதி இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாசா கல்யாணத்தை நாங்கள் இங்கே பாட போகிறோம். எங்கே எது பாடணும் அங்கே தான் பாடணும். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறக்கிற அன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை ஏன் கோயிலுக்குள்ளே போடுறோம்னா கோயிலில் தான் போடணும். ஏன்னா சொர்க்கவாசல் திறக்கிற அன்றைக்கி வெளியில் எந்த விதமான இறைவனை பற்றியான பிரசங்கங்கள் இருக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இன்றைக்கு நிகழ்ச்சி பூரா எல்லாம் கோயிலுக்குள்ளே நடக்கும். ஆகவே கோயிலுக்குள்ளே தான் வச்சிருக்கிறோம். நிகழ்ச்சி வந்து இப்போ எந்த நிகழ்ச்சி எங்கே வைக்கணும்? இப்போ சரஸ்வதி பூஜை யார் கொண்டாடணும்? படிக்கிற பையங்க கொண்டாடணும். ஆயுத பூஜை யார் கொண்டாடணும்? யார் தொழில் நடத்துகிறாங்களோ அவங்க ஆயுத பூஜையை கொண்டாடணும். ஆயுத பூஜையை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டாடினாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஆயுத பூஜையை கொண்டாடினா அங்கே பொறிகிரி எல்லாம் அவங்க என்ன விலைக்கு வாங்க போகிறாங்க? அது பொறி வைக்கிறவங்கிட்ட போனால் ஐயா ஒன்று வாங்கிட்டு சொன்னாருன்னா அவன் குத்திக்கி விட்டுருவான். நமக்கு எதுக்கு வம்பு, ஒரு பொறிமுடியோட போகட்டும் அப்படின்னு. ஆமாம், அங்கே பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க பொறிமுடியாக நிறைய போச்சு. ஐஜி வந்தார். என்னையா அது, என்ன பொறிமுடியாக இருக்கு, நம்ம எத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பொறிமுடி நம்மளா சாப்பிட போகிறோம், வெளியிருந்து 4 பேரை கூப்பிட்டு வாங்கியா அப்படின்னாரு. வெளியே போய் 4 பேரை கூப்பிட்டு வந்தான். அந்த 4 பேர் எந்திரியாங்க ஐயா, ஐயா நாங்கள் கொள்ள வெட்டி வாங்க வாங்க ஐயா கூப்பிட்றாரு. எங்களை எதுக்கு ஐயா கூப்பிட்றாரு? உள்ள 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 பூஜை நடக்கு, உள்ள பூஜை நடக்கு, உங்களை வர சொன்னார். பூஜை நடக்கா? நாங்கள் ஒன்றும் செய்யலையே ஐயா. அதை ஐயா போகிற ஆளுக்கெல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொல்லியிருக்காரு வாங்க அப்படின்னு நான் பயந்து ஓடியே போயிட்டான். ஏன்னா சரஸ்வதி பூஜையை ஆயுத பூஜை எங்கே கொண்டாடணுமோ அங்கே கொண்டாடணும். போல்டையில் கொண்டாடணும் ஏன் போவான்? பூஜை என்னன்னா பயந்து போனான். அதுபோல் இந்த அருமையான திருக்கதை ஐயனார் திருக்கோவிலில் இந்த சாஸ்தா கோவிலில் வைத்து பாட வேண்டும் என்பது பெரியவர்களுடைய விருப்பம். அந்த விருப்பத்தின் பிரகாரம் உலகத்தில் இருக்கக்கூடிய இதிகாசங்கள் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா அற்புதமான இதிகாசம் கிருஷ்ணருடைய காவியங்கள் தான். அதைத்தான் அழகாக சொன்னார் கம்பன். பாட்டினிலே சுவை ஊட்டிடுமாம் கண்ணன் காவிய கவிதை எல்லாம், கேட்டினிலே இதை போட்டிடவே திருக்காவியம் ஏதும் இல்லை. ரக சிஷ்ட பரிபாலன திரு அவதாரங்களா, தமுடன் ரசவடிவில் வையம் கண்டிட்ட அருமுறையா, காவிய கவிதையெல்லாம் என்று சொன்னால் இப்படியாக சொல்லப்பட்டது என்ற அர்த்தம். இது மனிதனுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்காக இதிகாசங்கள் சொல்லப்பட்டது. அந்த இதிகாசங்கள் எல்லாம் மனித வாழ்க்கையை நெறிப்படுத்துவது, அவளை செழுமைப்படுத்துவது அந்த இதிகாசங்கள். அந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் 10 அவதாரங்களிலும் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு அவதாரத்திற்கும் ஒவ்வொரு குறிக்கோள் உண்டு. குறிக்கோள் என்பது ஒரு மனுஷனுக்கு ரொம்ப தேவையான ஒன்று. லட்சியம் இருக்கணும். லட்சியம் இல்லாத வாழ்க்கை, லட்சியம் இல்லாத மனுஷன் உருப்படவே மாட்டான். கண்டிப்பா. ஆமா. இப்பதான் ஒருத்தன் போனா ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு இளவட்டம் போய் பொண்ணு காட்டான் ஒரு வீட்டுல போய். ஆமா. சரி. வீட்டுக்காரர் கேட்டாரு, என்னப்பா பொண்ணு கேட்டு வந்திருக்கிய, சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாக்கியா என்னன்னு கேட்டார். சரி. இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையெல்லாம் இல்ல. இப்ப என்ன ஸ்டேட் கவர்மெண்ட்ல வேலையா? அதுவும் இல்ல. வேற ஏதாவது மில்லுல பிரைவேட்ல வேலை செய்யா? அதுவும் கிடையாது. இப்ப ஒண்ணுமே வேலை செய்யாம எப்படிப்பா நீ? இங்கேயும் நான் வேலை செய்யலையா, ஆனா எனக்கு பொண்ணு கண்டிப்பா வேணும். அவன் மனுஷன். ஆமா. அப்ப இதை கேட்டுக்கிட்டு 2 குதிரையும் கழுதையும் அங்க கட்டி கிடந்திருக்கு. சரி. அப்ப அந்த கழுதைகிட்ட குதிரை சொல்லியிருக்கு, என்ன சொல்லுச்சு? கழுதை உன்னை முதல்ல போகும்போது வரும்போது அடிக்கானே, நீ அவன் 4 மிதி வச்சானே அப்படின்ட்டு. சரி. அந்த கழுதை சொல்லியிருக்கு, என்ன சொல்லுச்சு? நீ என் பிழப்ப கெடுத்துருவோம் உங்களுக்கு. அதானே நான் எதுக்கு அவர் அடியெல்லாம் வாங்கிட்டு இருக்கேன்னு சொன்னா, எதுக்கு இந்த சொல்லிக்கிட்டு இருக்காருல முதலாளி. ஆமா. இப்ப என்ன சொல்றாரு நல்லா கேளு. கேப்போம். ஆமா. அப்ப நல்லா கேக்குறாரு, என்ன சொல்றாருன்னு இப்ப கேக்குறாங்க குதிரையும் கழுதையும். முதலாளி சொல்றாரு, உனக்கு ஒரு வேலையும் இல்லையா? உனக்கு இந்த என் மகளை கொடுக்கறதுக்கு இந்த இருக்கிற கழுதை கொடுத்துட்டானே அப்படின்னு சொன்னாரு.
சொல்றாரா? சொன்னாரு. என்ன இருந்தாலும் அவர் மாமனார் இல்லையா, ஆமா, அவரை மிதிக்கலாமா உதைக்கலாமா ஓஹோ அப்படின்னு சொல்லி ஒரு லட்சியத்தோடு இருக்கு இந்த கழுதை. இருக்கு. அப்போ கழுதைக்கு இருக்கிற லட்சியம் ஒரு மனுஷனுக்கு இருக்க வேண்டாமா? இருக்கணும். லட்சியத்தோட வாழ வேண்டாமா? குறிக்கோளோடு வாழ வேண்டாமா? எந்த குறிக்கோளும் லட்சியம் இல்லாத வாழ்க்கை அல்ல என்று சொல்லி நம்முடைய நாடு எப்பேற்பட்ட நாடு? நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, நாடு நல்ல நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, உலகில் இந்த நாடு மாவளம் சேர்ந்த நாடு, இமயம் முதல் குமரி வரை வளம் செழிக்கும் நாடு, காலம் பொலிகாணும் நெல்விளையும் கட்டுக்காலம் பொலியே காணும் கதிருளக்கு நெல்விளையும் கட்டுக்காலம் பொலி காணும் கதிர்விளக்கு நெல்விளையோ அறுதாள் அறுத்து வர அறுதாள் பயிராக அறுதாளின் கீழாக கைங்களத்தே கூடு கட்ட ஆடு கட்டி போரடித்தார் ஆடாது சென்னல் என்று ஆனை கட்டி போரடித்தார் ஆனை கட்டி போரடித்தார் நாடதிலே அணை கட்டி போராடிப்பார், அணை கட்டி போராடிப்பார், அழகு தமிழ் நாடதிலே. இப்பேற்பட்ட வளம் நிறைந்த நாடு. இந்த நாட்டிலே சொன்ன கதைகளிலே சொல்ல போகிற முக்கியமான கதை என்னன்னா, என்ன? ஒரு காலத்திலே இப்போ அந்த சனீஸ்வரன் எல்லாருக்கும் பிடிச்சிச்சுன்னு சொல்றாங்கல்ல, ஆமா சனீஸ்வரன். ஆமா, அந்த சனீஸ்வரன் இந்த உலகத்தையே ஒரு தடவை பிடிச்சிக்கிடுச்சு. சனீஸ்வரன் இந்த உலகத்தையே பிடிச்ச உடனே இந்த சனீஸ்வரன் இருந்து விலகிறது எப்படி? எப்படி விலகிறது? சனீஸ்வரன் இருந்து விலகலாம். மதி இருந்தால் எல்லா விதியிலிருந்து நம்ம தப்பிச்சிடலாம். இதுதான் நம்முடைய புராணங்கள் சொல்றது. எப்படி விலகலாம் அப்படின்னா, எப்படி? என்எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர் இருந்தார், பெரிய நகைச்சுவை நடிகர். அவர் ஒரு தடவை ஹோட்டலுக்கு சாப்பிட போனார். ஆமா, இன்னைக்கு அவர் காலத்து ஆள் தானே. அந்த ஹோட்டல்ல எழுதி போட்டிருந்தான், விலைவாசியெல்லாம் கூடி போச்சு, இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது அப்படின்னு எழுதி போட்டான். இவர் போனார், உட்காந்தார். இவர் வில்லங்கமான ஆளு. போய் உட்காந்தார். ஒரு தோசை போடப்பா. தோசையை போட்டு கொண்டு வந்தான். சீனி போடுன்னார். வெளியே போடு பார்த்தீங்களா, நீங்கள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லி தான் வெளியே பெரிய இடத்துல போட்டிருக்கோம், இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது. சரி ரைட்டு, இன்னொரு தோசை போடு. ரெண்டாவது தோசை வந்துச்சு. சீனி போடு அப்படின்னு. இப்போ தானே சொன்னேன் சீனி கிடையாதுன்னு, போர்டு எழுதி போட்டுருக்கு அப்படின்னு. என்ன எழுதி போட்டுருக்கு நல்லா பாரு. என்ன எழுதி போட்டிருக்கு? இன்று முதல் தோசைக்கு சீனி கிடையாது. இப்போ நான் வாங்கிக்கிறது ரெண்டாவது தோசை. இந்த தோசைக்கு சீனியை போடு. சீனி கொண்டா. நம்ம நினைச்ச மாதிரி இந்த ஆள் வில்லங்க பண்ணால் ஆளாக இருக்கானே, போட்டு தொலைடா. அப்புறம் என்ன செய்ய? சீனியை போட்டாங்க, சாப்பிட்டு போயிட்டார். மறுநாள் வந்தார். மறுநாள் போர்டை மாத்திரா, போர்டை மாற்று, இனிமேல் தோசைக்கு சீனி கிடையாது அப்படி போடு. இனிமேல் தோசைக்கு சீனி கிடையாது. ஐயா உள்ள மொழியாக சொல்லிட்டு, ஐயா என்எஸ்கே பார்த்துக்கோங்க, போர்டை பார்த்துக்கோங்க, பேசாதீங்க ஒன்று. சரி ரைட், என்ன போட்டிருக்கு? இனிமேல் தோசைக்கு சீனி கிடையாது. சரி விடு, 2 தோசை போடு. 2 தோசை போட்டா சீனி போடுன்னு. இதானே வேண்டாங்கிறது. என்ன போட்டிருக்கு? இனிமேல் தோசைக்கு சீனி கிடையாது போட்டிருக்குல்ல. ஆமாடா, நல்லா வாசிடா. இனி மேல் தோசைக்கு சீனி கிடையாதுன்னு போட்டிருக்கே ஒழிய அடி தோசைக்கு சீனி போடு. அவ்வளவு ஒரு விவரமான ஆள். அது மாதிரி சனீஸ்வரன் தப்பிக்கலாம். எப்படி தப்பிக்கலாம்? பிள்ளையார் தப்பிக்கலையா? பிள்ளையார்கிட்ட வந்தான் சனீஸ்வரன். எல்லாரையும் பிடிச்சாச்சு. உன்னை ஒரு ஆள் தான் பாக்கி, நீ முதல் கடவுள், உன்னைய தான் பிடிக்க போறேன். இன்னைக்கு நான் மூடு சரியில்லை, நாளைக்கு வா. நான் இப்போ எத்தனை நாள் அலையிறது? இன்னைக்கு பிடிச்சி தான் ஆவேன்னா. இனிமேல் ஏமாற்ற மாட்டோமா, நாளைக்கு வா. இல்லை முடியாது. சரி முதுகில் எழுதி வச்சுட்டு வேணா போப்பா. சரி அப்படின்ட்டு நாளைக்கு அப்படின்ட்டு எழுதி வச்சுட்டு சனிக்கிழமை போயிட்டான். போயிட்டு மறுநாள் வந்திருக்கான். என்ன பிடிக்கத்தான்? என்ன சொன்னேன் நேற்று? நாளைக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் போயிட்டு வா. பேச்சு மறப்படாது. நாளைக்குன்னு சொன்னல. ஆமாம், முதுக பாரு, என்ன எழுதியிருக்கு? நாளைக்கு போயிட்டு வா.
நாளைக்குன்னு எழுதிருக்கல போயிட்டு வா. பேசாமல் போயிட்டான். கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் முதல் காட்டிக்கிட்டே இருக்கார் பிள்ளையார், நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு. அது மாதிரி தப்பிக்கலாம். இன்றைக்கு என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உலகத்தையே பிடித்த உடனே, கலியானவன் உலகத்தை பிடித்த உடனே இதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி என்று சொல்லி கங்கை நதி தீரத்திலே பிருகு முனிவரும் காசியபுர முனிவரும் ஆயிரக்கணக்கான முனிவர்களோடு யாகம் நடத்துறாங்க. யாகம் சனீஸ்வரன் இந்த பூமியை பிடித்து விலகுற வரைக்கும் யாகம் நடத்தும். யாகம் நடத்தி சனீஸ்வரனை விலக்கியாச்சு. இப்ப யாகம் நடத்தினால் யாகத்திலிருந்து ஒரு அமீர்பாகும், ஒரு அமுதம் உருவாகும். அந்த அமுதத்தை யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு பிரச்சனை வந்துச்சு. யாருக்கு கொடுக்கறது அப்படின்னு கேட்டா, பிரம்மா கொடுக்கறதா, சிவனுக்கு கொடுக்கறதா, கிருஷ்ணருக்கு கொடுக்கறதா அப்படின்னு பிரச்சனை வந்த உடனே ஒரு 10 பேர் அங்கிட்டு நிற்காங்க, 10 பேர் இங்கிட்டு நிற்காங்க, 10 பேர் இங்கிட்டு நிற்காங்க. உடனே நாரதர் வந்தார். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. இந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்கு ஒரு தகுதி வேணும். யார் சாந்த சுரூபியோ 3 பேர்ல அப்படி சாந்தமா இருக்கிற ஆளுக்கு தான் அந்த அமிர்தத்தை கொடுக்கணும். ஆகவே 3 பேர்ல யார் சாந்தமானு போய் பார்த்துட்டு வாங்க. இது யார் பொருத்தமானால், பிருகு மகரிஷி பொருத்தமானால் அவர் போய் பார்த்துட்டு வரட்டும்னு சொல்லி பிருகு மகரிஷி அனுப்புனாங்க. யாருக்கு யார் ரொம்ப உத்தமரோ, யாருக்கு யார் ரொம்ப உத்தமரோ, தேவாதி மூவரில் குற்றவரோ, நாகப்பாலன் பெற உற்றவரோ, நாகப்பாலன் பெற உற்றவரோ, அமுதம் பெறுவதற்கு தக்கவரோ, யாகம் பலம் பெற உத்தமரோ, யாகம் பலம் பெற உத்தமரோ, அமுதம் பெறுவதற்கு உயர்ந்தவரோ, காக்கும் தொழில் படைக்கும் பிரம்முகனோ, காக்கும் தொழில் படைக்கும் நான்முகனோ, காக்கும் பலன் அளிக்கும் நாரணனோ, ஊழிக்காலம் இந்த உயிர்களையே, ஊழிக்காலம் இந்த உயிர்களையே தன்னுள் கொடுக்கும் சிவ தாண்டவனோ, ஊழிக்காலம் இருக்கும் உயிர்களையே, ஊழிக்காலம் இந்த உயிர்களையே தன்னுள் கொடுக்கும் சிவ தாண்டவனோ. யாருக்கு கொடுக்கிறது? இந்த உலகத்தை காக்கின்ற, உற்பத்தி செய்கின்ற, உயிர்களை உற்பத்தி செய்கிற பிரம்மனுக்கு கொடுக்கிறதா, இல்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களை காக்கிற கிருஷ்ணனுக்கு கொடுக்கிறதா, இல்லை இந்த உலகம், இந்த அண்டங்கள் எல்லாம் அழிந்த பிறகு அதில் ஊழித்தாண்டம் ஆடுகிறாரே கடைசியில் சிவபெருமான், அவருக்கு கொடுக்கிறதா, யாருக்கு கொடுக்கிறது அப்படின்னு பிரச்சனை வந்து, யார் சாந்த சொருபி என்று பார்ப்பதற்கு பிருகு மகரிஷி வர்றாரா? முதல்ல சத்தியலோகத்துக்கு வர்றாரு. சத்தியலோகத்துக்கு வந்த உடனே பிரம்மா சரஸ்வதி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் விறுவிறுன்னு உள்ள போனார். பூதகணங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இவர் யார்கிட்டையும் கேட்கல. விறுவிறுன்னு போய் அவங்க 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அவர் பக்கத்துலயே உட்காந்தார். வந்தவுடனே அவர் கோபம் வந்துச்சு. யாரை கேட்டு உள்ள வந்த? யாரை கேட்டியா உள்ள வந்த? ஏன்னா முனிவர் தெரிய வேண்டாமா? 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல, உன்னை வாங்க கூப்பிட்டோமா? இல்லை எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு கோவப்பட்டார். உடனே பிருகு மகரிஷி சொன்னார், வந்தவரை உபசரிக்கும் வளமை என்பது அறியவில்லை, வணங்காதார் தலைவாசல் மிதிப்பதிலே பெருமை இல்லை, அருமை தெரியா பிரம்மா உனக்கு அமுதம் அடைய தகுதி இல்லை, அருமை தெரியா பிரம்மா உனக்கு அமுதம் அடைய தகுதி இல்லை. யாருன்னு கேட்டும் கேட்கணும்னு வந்து உட்காரு நீ.